You can see the writing on the pavement. Young kids, they're growing up in basements. Online, a whole new generation. I'ma make mine, so you better go take it. Always, they need a new replacement. Decentralized, can't contain it. We're changing. ஓகே, இப்போ கார்டிங்க்கு நல்ல கார்டன் சூப்பராக இருக்கும். இருக்குது இவன் தான் ரொம்ப ஹெட் பெருசு, நல்லா சைஸாக இருக்கும். ஸ்டட்டுக்கு மேல்ஸ்லாம் எவ்வளோ தான் இருக்கு ப்ரோ ஸ்டட்டுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டில் 3 இருக்குது, ஓகே, அஸ்கி இருக்குது, அப்புறம் சிட்ஜஸ் இருக்குது, பீகிள் இருக்குது, லேபர்டாக் இருக்குது. ப்ரோ அவன் இருக்கிறதே அவன் ரொம்ப இருக்கு டெரர், அவன் தான். ஓகே ஓகே, ரொம்ப டெரர். என் பேர் வந்து சிம்பா. ஸோ கோல்டன் ரிட்ரீவர் 4 பப்பீஸ் இருக்கு. ஆமாம் ப்ரோ. ஸோ பப்பீஸ் என்ன ப்ரைஸ் இருக்கும் ப்ரோ? நம்ம நார்மலாக ரிட்டீவ் வந்து பார்த்தீங்கன்னா 14 வந்து இருக்குது. ஓகே, நல்ல பப்பியும் கொஞ்சம் ரேட்டு வரும். ஃபஸ்ட்டு பப்பியை பார்த்து எப்போ அவங்க டீவான் பண்ணான்னு கேட்கணும். ரெண்டாவது இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி போட்டுக்கணும்னு கேட்கணும். ஓகே, ரெண்டாவது டிக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இதை பார்த்துட்டு நம்ம வாங்கிட்டோம்னா பப்பி ஹெல்த்தியாக இருக்கும். ப்ரோ என்ன கேட்டால் கம்பல்சரி எல்லா டாகுமே ஹேர் ஃபால் ஆகும் ப்ரோ. ஓகே, ஹேர் ஃபால் ஆகாத டாகே கிடையாது. செட் பப்பின்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஆமாம், மேட் பண்ணி கொடுத்து எந்த பப்பி பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஒரு பப்பி நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அந்த பப்பி ப்ரோ அஸ்கி பப்பீஸ் வந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் வந்து ப்ளூ ஐஸ் பப்பி வந்து 18 இருக்குது. 18 இருக்குது. நெகோஷியேட்டபிள். கண்டிப்பாக நல்ல பப்பி வாங்குவோம், அவங்க பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். நல்லா இருக்காங்க ப்ரோ, நல்லா மார்க்கிங் சூப்பராக இருப்பாங்க ப்ரோ. கலரு நல்லா ஹெட் டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்கும். பீகிங்கிறது ஸ்டார்டிங் வந்து 10,000 இருக்குது. ஓகே, நம்ம பப்பி குவாலிட்டியை பொறுத்து நம்ம கொடுக்கலாம். 13,000 இருக்குது ப்ரோ. 13,000 13 ஃபீமேல் வந்து 11 இருக்குது. ஓகே, இப்போ பப்பீஸ் வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லையும் கொடுத்துட்டு ப்ரோ கண்டிப்பாக இஎம்ஐ நான் கொடுத்தா இருக்கும் ப்ரோ. கிரெடிட் கார்டு இருந்தால் இஎம்ஐ கொடுக்கலாம். பப்பி வாங்குறது பிரச்சனை இல்லை ப்ரோ. திருப்பி நான் சொல்கிறேன் அந்த கைடன்ஸ் கேட்டுக்குங்க. ஓகே, ஏன்னா இப்போ பப்பி வாங்கிட்டு சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. மெயினாக அதுதான், நம்ம அப்படிலாம் பண்ணுறதில்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இதில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒண்டர்ஃபுல் கேனல், கோயம்புத்தூரில் யுவா பெட் கேனல்னு சொல்லி வச்சுருக்காங்க. இவங்க கிட்ட நிறைய டாக்ஸ் அண்ட் எல்லாமே பப்பீஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கூட யுவராஜ் சார் இருக்கார், அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறோம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ப்ரோ நல்லா நீங்கள் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இடத்துக்கு வரணும், எப்படி லொகேஷன்ஸ்? ப்ரோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரூர் ப்ரோ. பேரூர் வந்து பக்கத்தில் நம்ம ஃபார்ம் இருக்குது. வந்தா கைட் பண்ணி விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பர் ப்ரோ. நம்ம இடத்துக்கு வந்து என்னென்ன டாக்ஸ் ப்ரோ? இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு, அஸ்கி, ரெட்ரீவர், ஓகே, பீகிள். இப்போ நம்ம கையில் அந்த பப்பீஸ் இருக்குது. பப்பீஸ் எல்லாம் இருக்குது. அப்படி போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்துக்கலாம் ப்ரோ. இப்போ நம்ம இவங்க வந்து கோல்டன் ரெட்ரீவர் ப்ரோ. இவங்க ரெண்டத்தோட பப்பீஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைரவா மேல். ஓகே, இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டி. ஓ சூப்பர். இவங்க ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு 3 வயசு ஆச்சு, இவளுக்கு 2.5 வயசு ஆச்சு. சரி சரி. இதோட பப்பீஸ் தான் இப்போ நம்ம கையில் இருக்குது. பப்பீஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எப்படி ப்ரோ கோல்டன் ரிட்ரீவர் பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபீடிங் அண்ட் மெயின்டெனன்ஸ்? ப்ரோ நம்ம அதான் சொல்லணும், நம்ம பப்பீஸ் வாங்கினா அவங்களுக்கு எல்லா கைடன்ஸுமே சொல்லி கொடுத்துலாம் ப்ரோ. என்னென்ன ஃபுட்டு தருது, எப்போ இன்ஜெக்ஷன் பண்ணணும், எப்போ டிவாமின் பண்ணணும், எப்போ வந்து ஃபுட்டு சேஞ்ச் பண்ணணும், எல்லா டவுட் நம்ம அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, பட் எல்லாம் ஃப்ரெண்ட்லி தான் இல்லையா? நம்ம ப்ரோ கோல்டன் ரெட்ரீவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி இருக்குதுலே. ஓ ஓகே, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். இவங்க கார்டிங் பண்ணுவாங்க? இல்லை ப்ரோ, கார்டிங் பார்க்க மாட்டாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்ட்லியான, ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஒரு குழந்தை மாதிரி நம்ம கூடயே ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சரி சரி. ஸோ ஃப்ரெண்ட்லி டாக், யாராவது ஃப்ரெண்ட்லி டாக் வேணும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம கிட்ட கோல்டன் ரெட்ரீவர் பப்பீஸ் எல்லாமே கோல்டன் ரெட்ரீவர் பப்பீஸ் இருக்குது. இவங்களோட பப்பீஸ் இருக்குது நம்ம கிட்ட இப்போ பேட்சில். சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இவனை எப்பவுமே பார்க்குறோன்னு நினைக்கிறேன். நம்ம கேனலோட ஸ்டார்ட் பாய்ன்னு நினைக்கிறேன். இவன் ப்ரோ? அவன் பேர் புல்லட்டுங்க. ஓகே, இவனோட பப்பீஸ் நம்மகிட்ட இப்போ மேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கான். இவனுக்கு வந்து 4.5 வயசு ஆச்சு. 4.5 வயசு ஆச்சு இவனுக்கு. இது எப்படி ப்ரோ வயசாகும்போது அந்த மூஞ்சில ஒயிட் பேட்ச் வந்துரும்? மூஞ்சில ஒயிட் பேட்ச் வந்துரும். ஓகே, இப்போ இவனை எப்படி ப்ரோ மெயின்டெனன்ஸ் ஆகும்? ப்ரோ இவன் வந்து கொஞ்சம் ரொம்ப டெரராக இருப்பான். வெளியாளுக்குலாம் ரொம்ப பைட் பண்ணுவான். நம்ம கூட ரொம்ப குழந்தையமா அட்டாச்சாக இருப்பான். ஓகே, இப்போ கார்டிங்க்கு நல்ல கார்டிங் சூப்பராக இருப்பான். இருக்குது இவன் தான் ரொம்ப ஹெட் பெருசு, நல்லா சைஸாக இருப்பான். ஓகே ஓகே. எப்படி ப்ரோ இப்போ கோல்டன் ரெட்ரீவர் பக்கத்தில் வச்சிருக்கீங்க அண்ட் ஷெப்பர்ட் வச்சிருக்கீங்க, அந்த ஒரு டெம்பர்மெண்ட் காட்டாமல் எல்லாரும்? இல்லை ப்ரோ, நம்ம எப்படின்னா சொல்ல நம்ம ஆள் இருக்கும்ல. ஆமாம், நம்ம நம்மளை கண்டு அவனுக்கு ரொம்ப இதாக இருப்பான், அதனால அப்படியே வச்சிருப்போம். சூப்பர் சூப்பர் ப்ரோ. நம்ம தனியாக அவுத்துட்டு வந்தால் சண்டை போடுவானுங்க, ரொம்ப பைட் பண்ணுவானுங்க. நம்ம ஆள் கூட இருக்குங்காட்டி அவனுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓகே ப்ரோ, இவன் பேர் வந்து மோமோ ப்ரோ. ஓகே, இவனோட பப்பீஸ் நம்மகிட்ட இருக்குது. அதுவோ இன்னும் லிட்டர் ஆயிருக்கு. நைஸ் ப்ரோ. இப்போ நம்ம கெனல்ல ஸ்டட்டுக்கு மேல்ஸ்லாம் எவ்வளோ தான் இருக்குது ப்ரோ? ஸ்டட்டுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டில் 3 இருக்குது. ஓகே, அஸ்கி இருக்குது, அப்புறம் சிட்ஜஸ் இருக்குது, பீகிள் இருக்குது, லேபர்டாக் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ வந்து அவைலபிலிட்டி பொறுத்து மேட் பண்ணி தருவீங்களா எப்படி? கண்டிப்பாக நம்ம டாகை பொறுத்து ப்ரோ. ஓகே ஓகே.
ஸ்டட்லாம் எந்த மாதிரி ப்ரோ? ப்ரோ இப்போ பப்பி டேம்ஸ் போட்டு கொடுக்கலாம், கேஷ் மேட்டிங் போட்டு கொடுக்கலாம், ரெண்டுமே பண்ணி கொடுக்கலாம். நைஸ். இவன் ப்ரோ? ப்ரோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வயசு 1 மாதம் ஆச்சு. ஓகே ஓகே. என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி. இது புல்லட் பப்பியா? ரோசி. ஓகே. ரோசியோட பப்பி. புல்லட்டு இதோட லைன்ஸ் எல்லாம் ஒரே லைன்ஸ் தான். இந்த புல்லட்டோட லைன் தான் எல்லாமே வரும். நம்ம கிட்ட செப்பரேட் எல்லாமே மோஸ்ட்லி. கடைசியில் ஒருத்தரை மட்டும் விட்டோம்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவன் இருக்கிறே அவன் ரொம்ப டெரர். அவன் தான். ஓகே ஓகே. ரொம்ப டெரர். என் பேர் வந்து சிம்பா. 2 வயசு 4 மாதம் ஆச்சு. பட் இவன் நல்லா இருக்கான் ப்ரோ. இவன் கலரு, இவன் ஹைட், வெயிட் எல்லாமே பயங்கரமாக இருப்பான். நைஸ். டேரெக்டாக இம்போர்ட்டோட சன்னு ப்ரோ. அது இம்போர்ட்டோட சன்னு. ஓகே. பேப்பரும் அந்த மாதிரி தான் இருப்பான். அதான் இப்போ நீங்கள் இதில் பார்க்க விட நேரில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலரும் அவனோட மாஸ்க்கு சைஸ் ஹெவியாக இருப்பான். லாங் கோட் இல்லைங்களா? பியூர் லாங் கோட். இப்போ இவனோட மீட்டிங்க்கு ஸ்டார்ட் இவனுக்கு அதான் ப்ரோ. நம்ம டாக் ஃபீமேலை பொறுத்து நம்ம எப்படி பண்ணுறது எல்லாமே. ஓகே ப்ரோ. இதான் ப்ரோ நம்மளோட பப்பீஸோட ஃபாதர் மதர். ஓகே. ஸோ கோல்டன் ரிட்ரீவர் 4 பப்பீஸ் இருக்குங்க. ஆமாம் ப்ரோ. ஃபுல் கோல்டன் இல்லை ப்ரோ? ப்ரோ ஆமாம் ப்ரோ. எவ்வளோ நாள் ஆச்சு ப்ரோ? இன்னையோட 37 நாள் ஆச்சு ப்ரோ. 37 நாள் ஆச்சு. ஓகே. என்ன ஃபீட் பண்ணிருக்கீங்க ப்ரோ? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆர்ட் பவர் பேக் கொடுத்துருக்கோம். ஓகே. மதர்ஸ் மில்க்கு ஸ்மார்ட் ஆர்ட் பவர் இது கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து 38 டேஸில் பப்பி டிபி போட்ட இன்ஜெக்ஷன். ஓகே ஓகே. இப்போ ஒரு கோல்டன் ரிட்ரீவர் பப்பி பார்த்து வாங்கணும்னா எப்படி பார்த்து வாங்குறது ப்ரோ? அதான் ப்ரோ குவாலிட்டி. ரெண்டாவது இந்த பப்பீஸை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நார்மல் பப்பிக்கும் நல்ல குவாலிட்டியான பப்பீஸ்க்கும் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இன்னும் ஒரு 45 டேஸ் ஆகும்போது நல்லா பல்க் ஆகிடுவாங்களே? 45 டேஸ் 60 டேஸ்க்கு நல்லா ஹெவி சைஸாக இருப்பாங்க. சூப்பர் ப்ரோ. ஸோ பப்பீஸ் என்ன ப்ரைஸ் ப்ரோ? நம்ம நார்மலாக ரிட்ரீவர் வந்து பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. ஓகே. நல்ல பப்பியும் கொஞ்சம் ரேட்டு வரும். இது நல்லா குட் குவாலிட்டி. ஃபாதர் மதர் 2 பாருங்க, ரெண்டுமே டார்க் கலர். ஓகே. இந்த மாதிரி ஹெவி சைஸ் மேலே இங்கே யார்ட்டையுமே இருக்காது ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்மக்கிட்ட கோல்டன் ரிட்ரீவர் என்ன ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ? ஸ்டார்டிங் வந்து மேல் வந்து 16 இருக்குது. 16 ரிட்ரீவர் ஸ்டார்டிங் 16 இருக்குது. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் ப்ரோ. இப்போ அந்த இஎம்ஐ ஆப்ஷன் இன்னி கொடுத்துட்டு இருக்கீங்களா ப்ரோ? கண்டிப்பாக கிரெடிட் கார்டு இருந்தால் இஎம்ஐ பண்ணலாம் ப்ரோ. இருந்தால் பண்ணி கண்டிப்பாக கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா இப்போ நான் இஎம்ஐ பண்ணி தரேன். இஎம்ஐ பண்ணி தரேன். சூப்பர் ப்ரோ. நான் இப்போ சொல்கிறேன் ப்ரோ. அதே தான் 3 விஷயம் தான் ப்ரோ. ஒரு பப்பீஸ் வாங்கும்போது ஃபஸ்ட்டு பப்பியை பார்த்துட்டு எப்போ அவங்க டிவார்ம் பண்ணான்னு கேட்கணும். ரெண்டாவது இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி போட்டுருக்காங்கன்னு கேட்கணும். ஓகே. ரெண்டாவது டிக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே. இதை பார்த்துட்டு நம்ம வாங்கிட்டோம்னா பப்பி ஹெல்த்தியாக இருக்கும். லைஃப் லாங் இந்த 3 விஷயம் எப்பவுமே அவங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஏன்னா சில பேர் பப்பி வாங்கிடுவாங்க, எதுவுமே மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இது 3 விஷயம் அவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும். சூப்பர். பப்பீஸ் நீங்கள் யார்ட்ட வேணாலும் அவங்ககிட்ட டீட்டெயில் கேட்டுங்க தெளிவாக. ஓகே. கேட்டு அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க. ஓகே. சரி. இவங்க எல்லாருமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அக்ராஸ் டிரான்ஸ்போர்ட் நம்ம எந்த ஊருன்னு பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர் ஃபுல்லாக. ஓகே. கோயம்புத்தூர் மட்டும் தானே ப்ரோ இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிக்கலாம்ல ப்ரோ? ஓகே ஓகே. இவங்க நல்ல ஃப்ரெண்ட்லி இல்லையா ப்ரோ? ரொம்ப குழந்தை மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. கார்டியனுக்கு இவங்க யூஸ் ஆக மாட்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஒரு குழந்தை மாதிரி இருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே. இப்போ இந்த ஹேர் ஃபால்க்கு இதுக்கெல்லாம் ப்ரோ என்ன கேட்டால் கம்பல்சரி எல்லா டாகுமே ஹேர் ஃபால் ஆகும் ப்ரோ. ஓகே. ஹேர் ஃபால் ஆகாத டாகே கிடையாது. என்ன நம்ம சொல்கிற ஃபுட்டு அந்த மெடிசன் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா ஒரு 50% ஸ்டாப் பண்ணலாம். ஓகே. மிச்சம் 50% கொட்டி தான் தீரும். 100% கொட்டி தான் தீரும். ஓகே. நம்ம சொல்கிற மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணோன்னா கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி நாங்கள் சொல்கிற ஃபுட்டு நாங்கள் மெயின்டெனன்ஸ் எல்லாமே சொல்லுவோம். நீங்கள் எப்போ வேணால் எங்களுக்கு கால் பண்ணலாம், எப்போ வேணால் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். சூப்பர் பப்பீஸ். ஏன்னா இப்போ என்னன்னா பப்பி கொடுத்துட்டு யாருமே ரெஸ்பான்ஸு பாதி பேர் பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லை, நீங்கள் எனி டைம் எப்போ வேணால் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரீப்ளை கொடுப்போம். ஓகே ப்ரோ. இவனோட பப்பீஸ் ப்ரோ. ஓகே. மோம்போவோட பப்பீஸ். ஸ்டெட் பப்பின்னு சொல்லுவாங்க ப்ரோ. மேட் பண்ணி கொடுத்து எந்த பப்பி பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஒரு பப்பி நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அந்த பப்பி. ஓகே. அது போக இப்போ இவன் லிட்டரான பப்பி நம்ம கிட்ட இருக்குது. எல்லாம் டேஸ் கம்மி. ஓகே. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ. கலர் என்ன கலர் ப்ரோ? இது வந்து காப்பர்ன்ட்டு கிரே மாதிரி மிக்சிங் பக்கா உள்ளிக்கோட் ப்ரோ. உள்ளிக்கோட் பக்கா உள்ளிக்கோட். டேஸ் ரொம்ப கம்மி. திடீர்னு நார்மலாக பார்த்தா ஃபுல் ஒயிட் மாதிரி இருக்கு. ஆமாம். அதான் கொஞ்சம் கிரேவும் காப்பரும் லைட்டாக மிக்சிங் மாதிரி இருப்பான். நல்லா பப்பி ஹெவியாக இருந்தால் ஃபாதர் மாதிரி வரும். ஓகே ப்ரோ. இப்போ ஒரு பப்பி காட்டுறீங்க. இது நம்ம கிட்ட ஹஸ்கி எப்பவுமே கிடைக்குமா ப்ரோ? எப்பவுமே ஹஸ்கி கிடைக்காத சொல்லுங்க. இப்போ ஸ்டெட் பப்பி ப்ரோ. இவன் இந்த ஸ்டேஜில் இனி அடுத்து இன்னொரு 1 வாரத்தில் எடுக்கிற மாதிரி தான் இன்னி பப்பி இருக்கு. அதுவும் இன்னி போட்டது ஒரு 3 பேட்ச் லிட்டர் ஆயிருக்கு. ஓகே. இப்போ நம்ம கிட்ட ஹஸ்கி பப்பீஸ் என்ன ரேட்ல இருந்து ப்ரோ? ஹஸ்கி பப்பீஸ் வந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் வந்து ப்ளூ ஐஸ் பப்பி வந்து 18 இருக்கு. 18 இருக்கு. ஓகே. அது ஸ்டார்டிங். ஓகே. லாங் உள்ளி கோட் இல்ல ப்ரோ. ஸ்டாண்டர்ட் கோட் மீடியம் கோட் உள்ளி கோட் இந்த மாதிரிலாம் வரும்போது கொஞ்சம் ரேட் வரும். மினிமம் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. வித் பேப்பரோடவே பண்றோம்ல ப்ரோ? வித்தவுட் தான் ப்ரோ. வித்தவுட். ஆமா. ஓகே. இவனோட ஃபீடிங் ப்ரோ? இவங்க ஃபீடிங்ல நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துறோம் ப்ரோ. எல்லாமே A to Z. இவனுக்கும் அந்த 38 டேஸ்ல போட்டுருக்கு பப்பி டிபி. நம்ம கிட்ட இருக்க எல்லா பப்பீஸ் போட்டு கொடுத்துருவோம். ஓகே.
வேக்சின் போட்டு கொடுத்து பப்பி டிபிங்கிறது நாங்கள் puppy போட்டு கொடுத்துருவோம். அவங்க போய் ஃபர்ஸ்ட் வேக்சின் போடணும். ஓகே. பப்பி டிபி போட்டு கொடுத்துட்டு ப்ளஸ் ஃபீடிங் எல்லாமே நீங்களே சொல்லி எல்லாமே கைடன்ஸ் ப்ரோ. நம்ம கிட்ட பப்பீஸ் வாங்குறாங்களா இல்லை வெளியே வாங்கினாலும் சரி, நம்ம மெயினாக கைடன்ஸ் சொல்லி கொடுப்போம். ஓகே. நம்ம தெரிஞ்சது அவங்க பப்பிக்கு வந்து ஒரு இது மாதிரி நம்ம சொல்லி கொடுப்போம். என்ன ஃபீடிங் தருது, எப்படி பார்த்துக்கணும், எப்போ அடுத்த இன்ஜெக்ஷன் போடணும், இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருவோம். சூப்பர் ப்ரோ. இப்போ நீங்கள் சொல்கிற ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸுங்களா இல்லை? ப்ரோ ஸ்டார்டிங் அந்த 18 இருக்கு ப்ரோ. 18 இருக்கு. கொஞ்சம் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பொருள். நெகோஷியேட்டபிள். கண்டிப்பாக நல்ல பப்பி வாங்குவோம், அவங்களுக்கு பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுக்கலாம். ஓகே ப்ரோ. ப்ரோ இவங்க பீகிள் ப்ரோ. ஓகே. நம்ம லிட்டரான பப்பீஸுங்க ப்ரோ. ஓ சரி சரி ப்ரோ. இது நல்ல குட் குவாலிட்டி ப்ரோ. நல்ல கலர் மார்க்கிங் செம்மையாக இருக்காங்க. நல்ல மார்க்கிங், நல்ல கலர் பப்பி. ஓகே. எவ்வளோ டேஸ் ஆச்சுங்க ப்ரோ? இவங்களுக்கு எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 டேஸ்க்குள்ளே இருக்கும் ப்ரோ. 40 டேஸ்க்குள்ளே. ஆமாம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்காங்க ப்ரோ. நல்லா மார்க்கிங் சூப்பராக இருப்பாங்க ப்ரோ. கலரு நல்லா ஹெட் சைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இவங்க என்ன ப்ரைஸ்லேருந்து வருவாங்க ப்ரோ? இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட் குவாலிட்டியான பப்பி பெஸ்ட்டாக கொடுக்கலாம் ப்ரோ. பீகிள்ங்கிறது ஸ்டார்டிங் வந்து 10,000 இருக்குது. ஓகே. நம்ம பப்பி குவாலிட்டியை பொறுத்து நம்ம கொடுக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. இவங்க மட்டும் இருக்க இதுங்க ப்ரோ சிஜிஸ் மேல் இல்லைங்களா? ஆமாம் மேல். ஸ்டட் சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. ஸ்டட் கொடுத்துருக்கீங்க? ஸ்டட் கண்டிப்பாக தரலாம். 2 மேல் இருக்குது ப்ரோ. 2 மேல் இருக்குது சிஜு. ஸ்டட் சர்வீஸ் கொடுத்துடலாம் அவங்களுக்கு. அப்புறம் பப்பீஸ் இருக்குது. இப்போ ஒரு நம்மளுக்கு இன்னொரு 10 நாள் லிட்டர் ஆயிரும். இது போட்டது ஃபீமேல் லிட்டர் ஆயிரும். அது போக வேறு பேட்ச்லேயே பப்பீஸ் இருக்குது. ஓகே. நம்ம எப்போ கேட்டாலும் பப்பீஸ் எடுத்து கொடுக்கலாம். ஓகே. பப்பீஸ் எவ்வளோ ப்ரைஸில் ஸ்டார்ட் ப்ரோ? ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சிஜஸ் வந்து உங்களுக்கு 13,000 இருக்கு ப்ரோ. 13,000 இருக்கு. 13 இருக்கு. ஃபீமேல் வந்து 11 இருக்கு. ஓகே. ஸோ இது ட்ரை கலர் இல்லைங்களா? ஆமாம் ப்ரோ. ரைட். அந்த பர்கண்டி கலர் மாதிரி சொல்லுவாங்க, ப்ரௌன் கலர் மாதிரி. அந்த மாதிரி வரும். ஃபுல் மெயின்டெனன்ஸ் தான் இல்லை ப்ரோ? ப்ரோ நம்ம அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துலாம் ப்ரோ. தான் சொல்லுங்கள், நம்மளுக்கு அவங்க எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு அவங்களுக்கு கைடன்ஸ் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துலாம். நம்மகிட்ட பப்பீஸ் வாங்கினாங்கன்னா அதுபோக பப்பீஸ் வாங்காட்டியும் பரவாயில்ல, அவங்களுக்கு நம்ம கைடன்ஸ் எப்பவுமே நம்ம சொல்லி கொடுத்துலாம். இனிமே அந்த வீட்டுக்கு போய் டோர் ஸ்டெப் அது பண்ணி கொடுத்தா ப்ரோ இருக்கும். க்ரூமர் கூப்பிட்டாங்கன்னா போய் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டாவது அதுவும் இல்லாமல் அவங்க டாக் எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம், எப்படி இருக்குது, அது எல்லாமே நம்ம சொல்லி கொடுப்போம் போய் பார்த்து. ஓகே. ஏன்னா சில பேர் பிளட் கம்மியாக இருக்கும், ஸ்டிக்ஸ் இருக்கும், இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்கும், அதெல்லாம் எதுவுமே கவனிக்க மாட்டாங்க. ஓகே. கண்டிப்பாக நம்ம அதை போய் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லி கொடுப்போம். இதில் இப்படி இருக்குது, இப்படி போய்க்கிங்க, இப்படி பண்ணிக்கன்றோம். ஓகே ப்ரோ. இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன பப்பீஸ் கிடைக்குங்க ப்ரோ? இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் எப்பவுமே கிடைக்கும் ப்ரோ. ஓகேங்க. ரெண்டாவது அஸ்கி பப்பி எப்பவுமே கிடைக்கும். ஓகே. ரெட்ரீவர் பப்பீஸ் எப்பவுமே கிடைக்கும். ஓகே. அப்புறம் பீகிள் பீகிள் பப்பி இப்போ இருக்குது நம்ம கிடைக்கும். ரெண்டாவது சிஜி பப்பீஸ் கிடைக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ. டன். இப்போ பப்பீஸ் வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லையும் கொடுத்துட்டு ப்ரோ. கண்டிப்பாக இஎம்ஐ நான் கொடுத்தா இருக்கும் ப்ரோ. கிரெடிட் கார்டு இருந்தால் இஎம்ஐ கொடுக்கலாம். ஓகே ஓகே. சரி, வரணும்னு அவசியம் இருக்கா? இல்லை ப்ரோ, வர வேண்டாம். கிரெடிட் கார்டோட இது மட்டும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துலாம். அப்படி வந்து விசிட் பண்ணி பார்க்குறோம்னா எந்த டாக் வேணால் யார் கஸ்டமர் வந்து பார்க்கலாம். ஓகே. எல்லா பப்பி எல்லா டாகும் காமினா அவங்க பிடிச்சா வாங்கிக்கலாம். விசிட்டிங் டைம் ஏதாவது இருக்குங்களா ப்ரோ? எப்படின்னா காலைல ஒரு 8 to நைட் ஒரு 7, 8 மட்டும். 8 மட்டும் வாங்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ நான் என்ன சொன்னா, பப்பீஸ் ஒரு 3 விஷயம் ப்ரோ. பப்பீஸ் வாங்குறது கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கங்க. ரெண்டாவது வந்து அவங்க எப்போ டிவார்மிங் பண்ணணும்னு கேட்டுக்குங்க. அதை கேட்டு நீங்கள் டிவார்மிங், ரெண்டாவது டிக்ஸு, வேக்சின் இது கம்பல்சரி எப்பவுமே போட்டுக்குங்க. ஓகே. இதை பண்ணிங்கன்னா பப்பி எப்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும் ப்ரோ. ஓகே. இது வேறு எதுவுமே வராது. அதே மாதிரி அவங்ககிட்ட என்ன ஃபுட்டு தரான்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. ஓகே. அவங்ககிட்ட கேட்டு ஃபுட்டு என்ன தராங்க அதே ஃபுட்டு கொடுங்க. ஓகே. சடனாக எந்த ஃபுட்டு மாற்ற வேண்டாம். ஏன்னா ஃபுட்டு நீங்கள் டக்குன்னு மாற்றினா பிரச்சனை நிறையா போகும். ஓகே. நீங்கள் அவங்ககிட்ட வாங்குறவங்ககிட்ட எல்லா டீட்டெயில் கேட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிங்க. இப்போ பப்பி எடுக்கிறதுக்கு இந்த டேஸ்ல தான் எடுக்கணும் பெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ப்ரோ? அப்படி இல்லை ப்ரோ. பப்பீஸ் எடுத்து நல்லா பார்த்துக்கிறது தான் இருக்குது. ஓகே. இப்போது நல்லா இருக்க பப்பிக்கு பிரச்சனை வரும், நார்மலான பப்பிக்கு பிரச்சனை வரும். 35-40 டேஸ்ல எடுத்தா ஓகேங்களா? 30 டேஸ்லேருந்து 35 டேஸ்லேருந்து எடுக்கலாம். 35 டேஸ்லேருந்து எடுக்கலாம். ஓகே ரைட் ப்ரோ. சூப்பர். அண்ட் நம்ம கிட்ட கொடுக்கும்போது பப்பி டிபி போட்டு கொடுக்குறோம் ப்ரோ. நம்ம பப்பீஸ் எப்பவுமே வந்து பப்பி டிபி போட்டு அவங்களுக்கு கொடுத்துலாம் ப்ரோ. ஓகே. இதுக்கெல்லாம் போட்டுருக்கு எல்லாமே. இப்போ இதுக்கு போகிற ஃபுட்டு வேணும் அப்படின்னாலும் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம் ப்ரோ. நமக்கு இவங்க ஃபுட்டு, இவங்க மெடிசனு, அந்த கோட்டிங், கால்சியம் எது வேணாலும் நம்ம எப்போ வேணால் வாங்கி கொடுக்கலாம் ப்ரோ. எப்போ வேணால் வாங்கிக்கலாம். நம்ம பெஸ்ட்டு இதாக பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு. சூப்பர் ப்ரோ. எங்கே வெளியே இருந்தாலும் சரி, லோக்கல் இருந்தாலும் நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி கைடன்ஸ் ப்ரோ. மெயினாக வந்து எப்பவுமே கைடன்ஸ் பண்ணுவோம். ஓகே. ஒரு டைம் நம்ம ஃபோன் எடுக்காமல் இருந்தால் இன்னொரு டைம் நம்மளே கால் பண்ணுவோம். ஏன்னா பப்பி வாங்குறது பிரச்சனை இல்லை ப்ரோ. திருப்பி நான் சொல்கிறேன், அந்த கைடன்ஸ் கேட்டுக்குங்க. ஏன்னா இப்போ பப்பி வாங்கிட்டு சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. மெயினாக அதுதான், நம்ம அப்படிலாம் பண்ணுறதில்ல. ஒரு பப்பி வாங்கினா அவங்ககிட்ட கேட்டுங்க. ஏதோ டவுட் எதுனா நாங்கள் எப்போ வேணால் கால் பண்ணி நீங்கள் எடுப்பீங்கன்னா அதை கேட்டு வாங்கிங்க. ஓகே ப்ரோ. அதே மாதிரி நீங்கள் வேறு பப்பி வாங்கினாலும் உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக இங்கே இருக்கக்கூடிய பப்பீஸ் அண்ட் டாக்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒருவேளை வீடியோ பார்த்துருக்க யாருக்காவது உங்களுக்கு டாகோட பப்பீஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவராச்சும் கால் பண்ணலாம். நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் அண்ட் வெளியே எங்கேயாவது இருக்கீங்க, ஸ்டட் சர்வீஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எங்கே ரீச் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு பேசிக் க்ரூமிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அவருக்கு ரீச் அவுட் பண்ணலாம். அவர் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் வீடியோவில் பேசியிருப்பாருன்னு சொல்லி நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு உள்ள சந்திக்கலாம். மட்டும் தென் பை பை. தேங்க்யூ.